செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 12ஆம் வகுப்புக்கு தேவையான கெமிஸ்ட்ரி பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் மார்க் எப்படி ஈஸியாக எடுக்கிறது ஏ டு செட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது 12ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் வேதியியல் ஓகேங்களா, மொத்தம் மார்க் 70 மதிப்பெண்கள். அதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் 15 ஒரு மதிப்பெண்கள் வினா. ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா 15 ஒரு மார்க் இருக்கும் ஓகேங்களா, ஒன் வேர்டு ஆன்சர். அதில் ஏ டு செட் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் இருந்தாலும் 1-2 அவுட் ஆஃப்லேருந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டிருப்பாங்க. அதுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேங்க. நீங்கள் 15 ஒரு மதிப்பெண்களை நீங்கள் முடித்ததுக்கப்புறமா பார்ட் 2 பகுதி 2 ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 24க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 கொஷின். கொஷின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி ஓகேங்களா. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 5 கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 6வது கொஷின் மட்டும் கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2 மார்க்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 2 மார்க் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 3 பார்ட் 3 ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 33க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 கொஷின். கொஷின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி ஓகேங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 மார்க்கில் கம்பல்சரி கொஷினே அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்களாக சூஸ் பண்ணி 6வது கொஷின் மட்டும் சூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை எழுதிக்கிங்க. கம்பல்சரி கொஷினை மட்டும் பார்த்து கரெக்டாக எழுதிக்கிங்க. இது முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 3 முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 4லேயும் அதே இதாக இருக்கும் ஓகேங்களா. 5 மார்க்கு 5 எழுதணும். அனைத்து வினாக்களுக்கும் விடை எழுக்கணும். ஆன்சர் ஆல் த கொஷின் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 34 கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆ அல்லது ஏ ஆர் பி அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷினுக்கு ஏற்ற போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணி அதுக்கான பார்த்தீங்கன்னா விடை எழுதுங்க. பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் கையெழுத்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக அழகாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கு ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தம் பணி ஆசிரியர்கள் கண்டிப்பாக நல்லா போடுவாங்க. ஸோ அதை வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் சில குட்டீஸ் ஓகேங்களா. அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கிறதே பப்ளிக்கு வராது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வருவதற்கான சான்சஸ் இருக்குது பப்ளிக்கில். அண்ட் மேலும் இந்த கொஷின் பேப்பர் நான் பிடிஎஃபாக நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர் தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலகிராம் குரூப்பில் போடுறேன். குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் டு டெலகிராம் குரூப்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம டெலகிராம் குரூப்புக்குள்ளே வந்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.